வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கிழங்கா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். டிஃப்ரெண்டான டைப்பில் வைக்கிறோம். இப்போ வந்து வானலில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வந்து வானலில் வதக்கிடணும். எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 பல் தேங்காய், 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு பக்கம் மிக்சியில் ரெடியாக வச்சுப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. இது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே நம்ம ஆற விட்டுருணும். இப்போ நான் குழம்பு வைக்க போகிற கிழங்கா மீன் இதுதாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நேற்றே அலசி ஆஞ்சி லைட்டாக புளி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. இப்போ கூலிக்கு போனோன்னா நம்ம குழம்புல போட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான மீனை வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம். கல் மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ உடனே எடுத்தோம்னா மீன் வந்து பிச்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் இது ஆறட்ட பொறுமையாக பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மசாலா அரைக்கிற வேலை, குழம்பு ரெடி பண்ணுற வேலையை பார்க்கலாம். இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கிழங்கா மீன் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். மீதி இன்னொரு நாள் கூட குழம்பு வச்சுக்கலாம், ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதனால் தனியாக வச்சு நம்ம எந்த அளவுக்கு மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக புளியும் உப்பும் ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும். மீன் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த பதத்துக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஜார்லேயே நம்ம வந்து 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம், சாறு மாதிரி. இது தக்காளி கொஞ்சம் நம்ம பேஸ்ட்டாக அடித்தாச்சு. நல்லா இந்த மாதிரி 2 தக்காளியும் பேஸ்ட்டாக அடிச்சிக்கலாம். அது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா பூண்டு நம்ம போடுவோம். தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கக்குள்ளே நிறையவே பூண்டு உரிச்சு போடுவோம். அது கூட நமக்கு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு வெள்ளைப்புளியும், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு கடுகு விட கொஞ்சம் பெரிய அளவு, ஒரு சின்னதாக உருண்ட அளவுக்கு கருப்பு புளியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னமும் நல்லாவே இருக்கும் குழம்பு. வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதை நல்லா உப்பு போட்டு கரைச்சிக்கணும். சட்டியை வச்சிடலாம். நல்ல சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் விட்டுடலாம். மீன் குழம்புனாவே ரொம்ப ஸ்பெஷல், ஒரு கரண்டி நல்லெண்ணெய் நம்ம விட்டுறணுங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய் தான், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியணுங்க. இது கூட நம்ம ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது கூட பொரியாக நறுக்கி வச்ச ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு அரை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்ல மெரூன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி வச்ச மசாலா விழுதுகளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். மற்ற மீன் குழம்பு மாதிரிலாம் கிழங்கா மீன் குழம்பு வைக்க முடியாதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் தான் வைப்பாங்க. அப்போ தான் அந்த கிழங்கா மீன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி கரைசலும் உப்பு கரைசலையும் சேர்த்துடலாம். நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. சட்டினாவே அடிப்பிடிக்கும், கொஞ்சம் நம்ம சிம்மில் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் குழம்பு கொதிச்சு வந்து மீன் போடலாம். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுனதுனால எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி வந்து கலந்துக்கலாம், ஏன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி விட்டுறலாம். நல்ல குழம்பு கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம்.
நம்ம வந்து அப்பப்போ குழம்பு வந்து எப்படி கொதிக்குதான்னு பார்த்துக்கணுங்க. அப்போ தாங்க மீன் குழம்புக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியும். நல்ல தப்புன்னு கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் குழம்பு கொதிக்கிறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட காலையிலேருந்து சமைச்சி வச்சுருந்த எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருந்தேன். இப்போ விளக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து கட்டியாக கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் மீனை போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இந்த கிழங்கா மீனெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கிழங்கா மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.